விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படக்கூடிய அல்லது விவசாயிகள் சேமித்து வைக்கக்கூடிய குளிர்பதன கிடங்குகள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது சில இடங்களில். ஆனால் பல இடங்களில் இல்லை. சில இடங்களில் இருக்கக்கூடியது கூட சரிவர இல்லை அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் தமிழகம் முழுவதும் இருந்து முன்வைக்கப்படுவதை காண முடிந்தது. தமிழகம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்காங்க. நெல்லையிலிருந்து சுடலைக்குமார், சென்னையிலிருந்து குதுப்தீன், சேலத்திலிருந்து ரியாஸ் மற்றும் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து பாலாஜி, திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் இணையவிருக்கிறார். முன்னதாக நெல்லையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சுடலைக்குமார், நெல்லை பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன, அது எந்த பகுதியிலிருந்து ஏற்றுமதி அல்லது வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது, அந்த பகுதியில் குளிர்பதன கிடங்குகள் போதுமான பராமரிப்போடு இருக்கிறதா, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். நெல்லுக்கு வேலியிட்ட என்ற ஊர் அழைக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் விவசாய தொழிலே பிரதான தொழிலாக கருதப்படுகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம், பாவூர் சித்திரம் உள்ளிட்ட அதனை சுற்றி உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களானது காய்கறிகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய இந்த காய்கறிகளை கொள்முதல் இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு இவர்கள் அந்த காய்கறிகளை சேமித்து வைப்பதற்கு குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து இங்குள்ள விவசாயிகளோட கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது நீங்கள் இங்கு என்னென்ன மாதிரியான காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுது, இங்கிருந்து என்னென்ன ஏற்றுமதி செய்யுது? இங்க கத்தரி, வெண்டை, சீனிய வரை இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் உற்பத்தி பண்ணுறோம். இது இங்கே பண்ணி இங்கே ஒரு கேரளாவில் உள்ள ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு 40 லோடு அந்த அளவுக்கு குறையாமல் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா இங்கே அதாவது சீசன் நேரங்களில் அதிகமான காய்கறிகள் வரும். இங்கே குடோன் வசதி, அதாவது குளிர்பதன வசதி உள்ள குடோன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால சில காய்கள் அதிகமான விவசாயிகளுக்கு கட்டாத அளவுக்கு அது மிக குறைஞ்ச விலைக்கு போய் மாடுகளுக்கு கூட தூர போடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு விவசாயி போயிடுது. மத்திய மாநில அரசுகள் ஒரு குளிர்பதன வசதிக்குள்ள குடோன்கள் நமக்கு செட் பண்ணி தந்தாங்க அப்படின்னாக்கி இங்கே உள்ள விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இது ஆலங்குளம் மார்க்கெட், தையல் நாயகி மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டை சுற்றி ஒரு 30 கிராமத்தில் உள்ள விவசாய பொருள் பூரா இங்கே தான் வருது. ஆனால் அது ஒரு சில நேரங்களில் பார்த்தா பயங்கரமான ஏற்றமாக இருக்கும். சில நேரங்களில் காய்கறிகள்லாம் யாருக்குமே தேவைப்படாத அளவுக்கு மோசமான, யாருக்கும் வாங்கக்கூடாத அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஒரு நிரந்தரமாக வச்சு பயன்படக்கூடிய அளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு செய்யணும் அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் இங்கே ஒரு பெரிய ஒரு குளிர்பதன வசதி கிடங்கு நம்ம பண்ணி தந்தாங்க அப்படின்னா பெரிய பேருதவியாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக தேவேந்திரன். இன்னும் பல இந்த மார்க்கெட்டுடைய அந்த காய்கறி சந்தையுடைய விவசாய சங்கத்துடைய இந்த காய்கறி சங்கத்துடைய நிர்வாகிகளும் நம்முடைய இருக்கிறாங்க. அப்படின்னு கேட்கலாம். சார் வணக்கம். இந்த சம்பந்தம், அதாவது இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகள் பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்றீங்க. இங்கு குளிர்பதன கிடங்கு அமைப்பதற்கான காரணம் என்ன? இது தொடர்பாக யார் யாரிடம் நீங்க ஏதாவது புகார் மனுக்கள்லாம் கொடுத்துருக்கீங்க? இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே நினைக்கல. இப்போ இருக்க எம்எல்ஏ தற்பாகமாக எங்கிட்ட மனு வாங்கி கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது முன்னால் உள்ள எம்எல்ஏக்கள் யாருமே இதை பற்றி, இந்த தொகுதியை பற்றி எதுவுமே நினைக்கவில்லை. ஆனால் இப்போ உள்ள எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். ஆனால் இந்த சுற்று வட்டாரங்களில் எம்எல்ஏக்கள், இந்த விவசாயிகள் பூராமே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அதை வச்சிருந்தால் எங்களுக்கு நல்ல தோதாக கிடைக்கும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக தேவேந்திரன், அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது இதனை சுற்றி உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுவதுமே இந்த விவசாயிகள் இந்த காய்கறி தொழிலையும் நெல்லையும் தான் நம்பி இருக்கின்றனர். இவர்கள் இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் போது மழை காலங்கள் மற்றும் சீசன் காலங்களில் காய்கறிகள் அதிக அளவில் உற்பத்தியாகும் போது விலையானது சற்று குறைகிறது. இந்த நேரத்தில் இவர்கள் இந்த காய்கறிகளை சேமித்து வைக்க முடியாமல் மாடுகளுக்கும் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் கொட்டக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. எனவே இவர்கள் அதிக அளவில் உற்பத்தியாகக்கூடிய அந்த காலங்களில் இந்த குளிர்பதன சேமிப்பு கிடங்கு இங்கு அமைக்கப்பட்டிருந்தால் அந்த காய்கறிகளை சேமித்து அதற்கு அடுத்த மாதங்களில் இந்த காய்கறிகளை விற்பனை செய்வதற்கு ஏதுவாக அமையும். எனவே இங்கு குளிர்பதன இந்த சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் என்பது நீண்ட ஆண்டு கோரிக்கையாக இருக்கின்றது. இதனை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த விவசாயிகள் மற்றும் இந்த காய்கறி சந்தையுடைய உரிமையாளர்களுடைய நீண்ட ஆண்டுகால கோரிக்கையாக இருக்கின்றது. தேவேந்திரன், நெல்லையில் இருக்கக்கூடிய நிலவரம், குறிப்பாக அங்கு குளிர்பதன கிடங்கினுடைய அவசியம், அதனுடைய பராமரிப்பினுடைய அவசியம் குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க சுடலைக்குமார். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். சென்னை கடற்கரையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய குதுப், அந்த பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய, பிடிக்கக்கூடிய மீன்களை பதனிடுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, அதற்கான
பதப்படுத்தும் குளிர்பதன கிடங்குகள் இருக்கிறதா, அது எந்த அளவிற்கு பராமரிப்போடு இருக்கிறது, பதிவு செய்யலாம். தேவேந்திரன், சென்னை மக்களின் உணவு பழக்க வழக்கங்களில் மீன் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. சென்னை அல்லாத மற்ற கடற்கரை பகுதிகளில் மீனுக்கு இணையாக கருவாடும் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனால் சென்னையில் கருவாடை விட அதிகமாக மீனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மீன்களின் சந்தைக்கு வரக்கூடிய வரத்து, மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய அளவு, இதனை வைத்து மீன்களுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது சென்னை எண்ணூர் துறைமுகம் பகுதியில் கச்சா எண்ணெய் கழிவுகள் மிதந்திருப்பதால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நீங்கள் கேட்டது போல அதிகமாக மீன் பிடிக்கக்கூடிய நேரங்களில் என்ன மாதிரி மீன்களை சேமித்து வைப்பதற்கு அவர்களுக்கான வசதி இருக்கிறது என்பதை குறித்து அறிவதற்காக நம்மோடு இருக்கிறார் மீனவர் செல்வமணி. அவற்றை கேட்கலாம். பொதுவாக உங்களுடைய மீன்பிடி தொழிலில் எந்தெந்த மாதங்களில் உங்களால் மீன் பிடிக்க முடியாது, என்ன காரணங்களுக்காக மீன் பிடிக்க முடியாது? 45 நாள் விடுமுறை வச்சுருக்காங்க. அந்த டைமில் மீன் வளர்ச்சி அந்த டைமில் மீனாக முட்டையிடுற காலங்கள் இது. அதனால் 45 நாள் கவர்மெண்ட்டே விடுமுறை வச்சுருக்கு. அதனால் நாங்கள் சரியாக மீன் கிடைக்காது அந்த டைமில் யாரும் போகிறதில்ல. அது இல்லாமல் ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதமுமே முழுமையாக எங்களால் தொழில் பண்ண முடியாது. ஆனால் தொழில் பண்ண நாங்கள் நினச்சாலும் முடியாத சூழ்நிலை இருக்குது. அலையினுடைய சிற்றம் அதிகமாக இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும். அதனால் அந்த 2 மாதத்துலேயுமே மொத்தமாக ஒரு 10 நாள் தான் தொழில் பண்ணுற கண்டிஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். ஏறக்குறைய வருஷத்தில் ஒரு 4-4.5 மாதம் மீன் பிடிக்க முடியாதுங்கிற சூழலில் மீனவர்கள்லாம் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவும் மீன் பாடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான கடலில்? அதாவது வருஷத்தில் ஒரு 5 மாதமாவது நாங்கள் தொழில் பண்ணாத காலங்கள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான மீனும் கிடைக்கும். அதை பாதுகாக்கிறதுக்கான வசதி எங்கள்கிட்ட இல்லை இது வரைக்கும். என்ன மாதிரியான வசதிகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ நம்மளுடைய செய்திகளை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி விளைபொருட்களை பதப்படுத்துறதுக்கான குடோன்களை அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற மாதிரி மீனவர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் தேவைன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒவ்வொரு கிராமத்துக்கும் மீன் பதப்படுத்துறதுக்காக குடோன் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு வசதியாக இருக்கும். என்ன மாதிரியான ஸ்டோரேஜ், என்ன மாதிரியான வசதிகளோடு இருக்கணும்? அதாவது மீன் கெட்டு போகாத மாதிரி அதாவது ஏசி சம்மந்தப்பட்டதை வச்சு உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை. மீன் கெட்டு போனால் தான் கருவாடாக்கி விற்பனை செய்யலாம் தானே? உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குல்ல. வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள் கெட்டு போனால் அழுகி போகிற மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. அதில் வருமானம் வரத்தானே செய்யும் கருவாடு விற்கும் பொழுது. அதாவது மீனாக பதப்படுத்தி விற்றோம்னா ஒரு 1000 ரூபா போகிற மீன் கருவாடானா அது 400 ரூபா தான் போகும். இப்போ 600 ரூபா எங்களுக்கு லாஸ் ஆகுது. அது மாதிரி கூட எங்களுக்கு வசதிப்படுத்தி கொடுத்தா அந்த 1000 ரூபா மீன் 1000 ரூபாய் விற்று எங்களுக்கு லாபமாக நாங்கள் அடைவோம். தமிழக அரசினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் காசிமேடு பகுதியைச் சேர்ந்தவர், ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கையை வைக்கிறீங்க? இந்த ஸ்டோரேஜ் குடோன் அமைச்சு தரது உட்பட வேறு என்ன மாதிரியான தேவைகள்லாம் ஒரு மீனவராக நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, அதெல்லாம் விரிவாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அரசுக்கு தெரிவிக்கலாம். இந்த பகுதியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கல் முன்னாடி 200 மீட்டர் தான் கொட்டினாங்க, நீளமாக்கி கொட்டினாங்க. அதை என்ன எங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா அது 300 மீட்டர் நீளமாக்கி இன்னொரு 100 மீட்ரு இப்படி ஜெய மாடலில் வளைச்சி, அதாவது 400 மீட்டர் ஆக்கி 300 மீட்டர் நீளமாக்கி 100 மீட்டர் ஜெய மாடலில் வளைச்சி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் வளைக்கணும். அது மாதிரி வளைச்சா எங்களுக்கு அலையினுடைய சிற்றம் குறைச்சல கம்மியாகும். நாங்கள் இங்கே இந்த பகுதியில் மீன்பிடி தொழில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த குடோன் அமைச்சு கொடுத்தாக்கா மீன் நாங்கள் அதிகமாக கிடைக்கிற டைமில் அது பாதுகாத்து வச்சு விற்கிறதுக்கான வசதி எங்களுக்கு இருக்கும்.